வணக்கம் நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஃபஸ்ட் பார்ட் மாதிரி, இது அதோட செகண்ட் பார்ட். இப்போ வந்து எக்கச்சக்கமான கூகுள் வந்து அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய விதமான ஸ்பெஷலான இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் மேக்ஸிமம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு 2-3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி மேக்ஸிமம் தெரியறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து வேறு லெவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட தான் வந்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம சேனலை பற்றி இத்தனை ஏன் வீடியோஸ் போடலாம் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிறதா, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுருங்க. நிறைய பேர் வீடியோஸ் போடுறோம், பட் ஆனால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இனிமேல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதுவரையும் இல்லைனா பெல் ஐக்கன் ஆல் இல்லாமல் பர்சனல் இல்லை, அப்படி இல்லைனா இது ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆலில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா பாதி பேர் வந்து பெல் ஐக்கனை ஆஃபில் போட்டு வச்சுருக்கீங்க. எனக்கு வந்து யூடியூபோட அனலிஸ்டிக்ஸில் காமிக்கும் எத்தனை பேர் வந்து ஆலில் போட்டிருக்கேன், எத்தனை பேர் ஆலில் போடலன்னு சொல்லி. அதனால் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இனிமேல் வேறு லெவல் கண்டென்ட்ஸோடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தினம் வந்து பார்ப்பேன். தினமும் போட முடியாட்டினா கூட அட்லீஸ்ட் வீக்லி 3 வீடியோஸ் நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து போடுறேன். நிறைய சொல்லியிருந்தீங்க நீ ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி. அதை இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. இனிமேல் வந்து கொஞ்சம் மெதுவாகவே பேசுகிறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கை வேறு லெவல் ட்ரிக்னு சொல்லலாம். அதாவது வந்து புஷ் டு டாக். அதாவது இது என்னடா எதை பற்றி நான் பேசுகிறேன், கூகுள் மீட்டை பற்றி பேசுறியா இல்லை ஜூமை பற்றி பேசுகிறான்னு கேட்கலாம். நீங்கள் கூகுள் மீட்லேயே வந்து புஷ் டு டாக் வந்து ஆன் பண்ண முடியும். அது வந்து அவங்க இன்பில்டாக அந்த ஆப்ஷன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணணும். அது மட்டும் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் புஷ் டு டாக். எனக்குலாம் புஷ் டு டாக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அதிகமாக வந்து கிளாஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்குன்னா எப்பயுமே வந்து மைக் ஆன்லேயே வச்சுக்க மாட்டேன். எப்போயா தான் ஆன் பண்ணுவேன். ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த டைமில் மட்டும்தான் ஆன் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த புஷ் டு டாக் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸ் பார் அழுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் பார் வந்து எடுத்துட்டிங்கன்னா, அது ஸ்பேஸ் பார்லேருந்து கையை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து திரும்பி மியூட்டுக்கு போயிடும். இந்த ஆப்ஷன் வந்து ஜூமில் இருக்குது, பட் ஆனால் கூகுள் மீட்டில் இது வரையும் கிடையாது. இனிமேல் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அது எப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து புஷ் டு டாக் வந்து நம்மளோட கூகுள் மீட்டோடத்துக்கு ஆன் பண்ண போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து வெறும் பிசி யூசர்ஸ் மட்டும்தான். பிசி அதாவது லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஃபோனுக்கு வேறு வழி இல்லை ப்ரோ, நீங்கள் நார்மலாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். பிசிக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ரோம் ஸ்டோர். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து உங்களால் தேடலாம் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூட லிங்க் இருக்குது, இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மீட் புஷ் டு டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துடும். ஒரு வழியாக லோட் ஆகி வந்துருச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஜஸ்ட் வந்து டவுன்லோட் மட்டும் கொடுத்துருங்க. நான் வந்து முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த எக்ஸ்டென்ஷனில் ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கூகுள் மீட் புஷ் டு டாக் அப்படின்னு சொல்லி அதுதான். இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு மீட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு புது மீட்டிங் வந்து உருவாக்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் எக்ஸ்டென்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஆன் ஆகிருந்தா இருக்குது, ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, கூகுள் எக்ஸ்டென்ஷன் அதாவது கூகுள் மீட் புஷ் டு டாக். இப்போ நான் ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். என்னோட மவுஸ் பேட் அங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். இப்போதைக்கு என்னால் பேசிகிட்டு இருக்க முடியுது. அதுக்கடுத்து ஸ்பேஸ் பார் எடுத்துட்டேன்னா தானாகவே மியூட்டுக்கு போயிடுது. அன்மியூட் மியூட் 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 அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் லைக்கை போடுங்க. அதுக்கு வாங்க நெக்ஸ்ட் சூப்பரான ட்ரிக்கை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கூகுள் மீட்டில் வந்து ஒரு ஈஸியாக ஒரு டக்குன்னு வந்து ஒரு மீட்டிங் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே வந்து ஃபோன், அதாவது நான் சொல்ல போகிறது வந்து லேப்டாப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரௌசர், அதாவது லேப்டாப்பில் வந்து கூகுள் மீட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக மீட்டிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து சடன் மீட்டிங்ஸ் ஏதாவது வந்து இப்போ டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து மீட்டிங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் meet.comனு போய்ட்டு அதுக்கப்புறம் அதில் போய் நியூ மீட்டிங் க்ரியேட் பண்ணணும். பட் ஆனால் நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா நீங்கள் லிங்க்லேயே வந்து நியூ மீட்டிங் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது meet.new அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து கூகுள் மீட் வந்து ஒரு புது ரூம், அதாவது வந்து ஒரு புது மீட்டிங்கில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். நம்ம இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் உங்களோட வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு சர்ச் டேப்பில் போய் ஜஸ்ட் meet.new போட்டு ஒரே ஒரு என்ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு, எனக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது. உங்களுக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா சூப்பர் தான். டக்குன்னு வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ மீட்டிங் ஓப்பன்லேயே இருக்கும். லிங்க்கையும் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப சூப்பரான ட்ரிக்னு நான் இதை சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே நார்மலாக போய் www.google.com கூகுள் மீட் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கடுத்து நியூ மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு
இது ஒரு ஸ்டெப் வந்து இது மூலமா கம்மியாகுது. அதனால இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு டைம் கன்சியூம் பண்ணாம இருக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் ட்ரை டு கெட் இன் சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேல லிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட கோடு, மீட்டிங்கான கோடு. இதை ஷேர் பண்ணி விட்டீங்கனாலும் வந்துடும். அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருப்பாங்க இந்த கோடு, இதையும் ஷேர் பண்ணிங்கனாலும் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே உள்ள லைக் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்த்துடலாம். நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக் வந்து வேற லெவல்னு சொல்லலாம். தேர்ட் ட்ரிக், அதாவது வந்து கூகுள் மீட் ஆப் இல்லாமல், இதுவே நீங்கள் ஃபோனில் வந்து கூகுள் மீட் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை கூகுள் மீட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து ஆப் தேவையில்லை, கூகுள் மீட்டிங்கிற ஆப் தேவையில்லை. அதை வந்து இப்போயே அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, என்னடா சொல்ல போகிற ப்ரௌசரில் போய் கூகுள் மீட் ஓப்பன் பண்ண சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு சிம்பிளாக தான், நீங்கள் நார்மலாக வந்து மெயில் யூஸ் பண்ணுவீங்களா, நிறைய பேர் கவனிச்சிக்கலாம், இல்லை ஒரு சில பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதிகமாக மெயில்ஸ் யூஸ் பண்ணலாட்டியும் வந்து ஜிமெயில் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபோனில் இருக்கும். ஓகேங்களா, அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே அது கீழே சைடில் ரைட் சைடுக்கு கீழே டவுனில் வந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லி மீட்டுன்னு சொல்லி போட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே கூகுள் மீட் மாதிரியே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் அங்கே காமிக்கும். ஓகேங்களா, அதில் வந்து ஜாயின் மீட்டிங் இருக்கும், கிரியேட் நியூ மீட்டிங் இருக்கும். அதில் நீங்கள் வந்து கூகுள் மீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதனால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 50 MB வந்து ஃப்ரீ ஆகிடும். இது ஒரு டிப்ஸ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை மட்டும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை இந்த வீடியோக்கு வந்து லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்து விட்ருங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க. வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் தெரிஞ்சு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ சொல்லக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலைன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், அடுத்து உள்ள ட்ரிக்கை கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் ஜாயின் பண்ணும்போது வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரியிற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து அவ்வளோலாம் இருக்காது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. பட் ஆனால் வந்து உங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக காமிக்க அதான முடிஞ்ச அளவுக்கு. அது எப்படின்னு சொல்லி வாங்க போய் பார்த்துடலாம். பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் மாற்றுறது. ஓகேங்களா, அந்த பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் இதை கொடுத்துருங்க. அப்புறம் சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் இப்போ நான் கேமரா டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராப்ளம் இல்லை. டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, என் மூஞ்சி இப்படி தான் தெரியும். நார்மலாக என்னோட பேக்ரவுண்ட் இதுதான். ஜஸ்ட் ஏதாவது ஒரு கேமரா குவாலிட்டிலாம் நல்லா இருக்காது. ஓகேங்களா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச இவங்களே கொஞ்சம் ப்ரீசெட்டாக நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸ் கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். பாதியிலோட நிற்கிது. ஓகே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அதை கொடுக்க முடியாத அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு ஏதாவது நீங்களே ஒரு இமேஜஸ், அதாவது உங்கள் வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது இமேஜின் பண்ணி, இதுவே உங்கள் ரூம் கேவலமாக இருந்துச்சுன்னா உங்கள் ரூம் நீட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த இமேஜை கூட நீங்கள் இதில் காமிச்சு பின்னாடி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பட் ஆனால் பச்சையாக தெரியும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு சேஞ்சர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இப்படி தான் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிளர் கூட பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பிளர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதாங்க, இந்த ட்ரிக் வந்து இதுதான். உங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்த்துடலாம். நான் இப்போ கடைசி சொல்ல போகிற ட்ரிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாஸ்ட் ட்ரிக்கு, கொஞ்சம் ஈஸியான ட்ரிக்கு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் டீச்சர்ஸும் இதுவே நீங்கள் வந்து ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் போர்டு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அந்த ஒயிட் போர்டில் வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம், என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு அதுலேயே, அதாவது கூகுள் மீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக நான் வந்து என்னோட லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க அதை பார்த்துடலாம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த ட்ரிக்கை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது மேக்ஸிமம் இந்த டீச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே தாங்க, ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் போர்டு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஒயிட் போர்டு அப்படின்னா டிரைவில் நீங்கள் ஏதாவது ப்ரீசெட்டாக நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு PDF அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி புது ஒயிட் போர்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. ஓகேங்களா, கிரியேட்டிங் ஜாம் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, வந்துருச்சு. ஜாம் போர்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுதான். நீங்கள் ஜஸ்ட் வந்து இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும். இல்லை இதை கூட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் வேணால் பண்ணுவோமா? இதுக்கு ஸ்க்ரீன் ஷேர்லாம் பண்ணிக்கிட்டு ஓகே, ஜஸ்ட் என்னன்னு தெரியல, ரொம்ப லோட் ஆகுது. வேறு எதுவும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. நெட்ஒர்க் ஃபுல்லாக தான் கிடைக்குது.
ஓகே, இதுதான் நம்மளோட ஷீட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஐகான்ஸ், பென்னு, இதில் வந்து நம்ம இது என்ன வேணால் எழுதிக்கலாம். ஒயிட் போர்டில் எப்படிலாம் நமக்கு எழுதி சொல்லி தருவாங்களோ அதே ஆப்ஷன் இதிலலாம் இருக்குது. இது வந்து பெண்ணில் என்னென்னா எழுதிக்கலாம். ஓகேங்களா, நான் ரொம்ப கிளிக் வச்சுருக்கேன். அப்புறம் எரேசர் வச்சு அழிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சும்மா பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்காக இது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக் நோட்ஸ் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இமேஜஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இமேஜஸ் தேவைப்படும். அந்த இமேஜஸ் இதிலே ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிட்டு இதுக்கு இது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சர்க்கிள் போடலாம். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் கூட இதில் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து லேசர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே அழிஞ்சிட்டே வந்துடும். சும்மா ஜஸ்ட் சொல்லுவாங்களா இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது ஜஸ்ட் டக்குன்னு மறைஞ்சு போகிற மாதிரி அவங்க வந்து சும்மா பார்க்குற மாதிரி இருக்கணும், இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட லாஸ்ட் ட்ரிக்ஸ். ஓகேங்களா, மொத்தம் 5 ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். உங்களுக்கு இது ஒரு சிலதாக உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், ஒரு சிலது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியாதது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வச்சு நான் வந்து ஒரு சில சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி புரட்டி இத்தனை ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கூகுள் மீட்டை பற்றி தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது வந்து கூகுள் மீட்டுக்காக ஒரு 5 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதோட வேறு லெவலான யூசேஜ், அந்த 5 எக்ஸ்டென்ஷன்ஸ் ப்ளஸ் யூசேஜ் அதுவும் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வீடியோ 20 நிமிஷத்துக்கு போய்டும். நீங்கள் அவ்வளோ நேரம்லாம் பார்ப்பீங்களா? 10 நிமிஷம் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். இதில் 20 நிமிஷம் பார்க்குறது அதோட பெரிய கஷ்டம். அதனால் அது வந்து தனியாக ஒரு 5 யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்போர்ட்டுங்கிறது தினம் பார்த்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரெகுலர் யூஸுங்கிறது எனக்கு யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 1 மந்த் வீடியோஸ் போடல. இதுவே நீங்கள் வந்து நார்மலாக சர்ச் பண்ணி வந்தீங்க, இல்லை உங்களுக்கு சஜஷன்ஸ் காமிச்சு இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே பார்க்குறது இருந்தால் பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து என்னோடய சேனலை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா வந்து நான் இதுவரையும் வந்து வீடியோஸ் போட்டு 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ தான் நேற்று ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதுவும் வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் போகணும்னு நினச்சேன். ஏன்னா 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் போகணும்னு நினச்சேன். அந்த லெவலுக்கு போகலை. அதனால் ப்ளீஸ் இதுவே நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அது வந்து நான் யூடியூபோட சப்போர்ட் கிட்ட கேட்டேன், ஏன் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு பக் ஆகி டக்குன்னு வந்து பர்சனல் இல்லை நானுக்கு போயிடும். அதாவது வந்து பர்சனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பெல் மட்டும் இருக்கும். பெல் ஐக்கன் ஆலில் இருக்க மாதிரி, அதாவது ரிங் ஆகிற மாதிரி இந்த 2 பக்கம் சிம்பிள் இருக்குது, இந்த பக்கத்தை காமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி சிம்பிள் வந்து ஆனில் இருக்காது. அதனால் அதை ஒரே ஒரு தடவை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எனக்காக. அதை கிளாரிஃபை பண்ணிட்டு எல்லா வீடியோஸ்க்கும் முதல்ல லைக் போடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று போடுங்க முதல்ல. ஏன்னா அப்போ தான் அந்த கிரியேட்டருக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இதை இனிமேல் போடலாம், இது இனிமேல் போட வேணாம், இது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது கமெண்ட்ஸ் தான். கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க, இது நல்லா இருக்கா, நான் வந்து இந்த வீடியோ வந்து அடாப் ப்ரீமியம் ப்ரோவில் வந்து ட்ரை பண்ண போகிறேன், அதாவது என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் வந்து இதுவரை ஒரு 2-3 நாள் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ்க்காகவே வந்து அடாப் ப்ரீமியம் ப்ரோ வந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டியூட்டோரியல்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோஷாப்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோட் பண்ணணும். அதாவது வந்து இப்போ நார்மலாக பார்க்கும்போது ஒரு நம்ம சேனலில் ஒரு பெரிய சேனல் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுவே வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாம் எடிட்டிங் எல்லா ஸ்கில்ஸும் கற்றுக்கிட்டேன்னா நம்ம சேனலுக்கு பெரிய சேனலுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சொல்கிறது வந்து குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன். எடிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். வெறும் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தால் வேஸ்ட் தான். அது ஒரு சில பேர் பார்க்குறவங்களும் இருக்கணும். நீங்கள் இனிமேல் ரெகுலராக பார்ப்பீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்தது இனிமேல் ரெகுலராக 1 வீக்குக்கு 3 வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது என்னால். கண்டிப்பாக வந்து 3 வீடியோஸ் வரும். அதுவும் வந்து ஃபுல் குவாலிட்டியாக பெஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.